தமிழ் மாநில காங்கிரஸ் வச்சு பிரதானமாக அதிமுகவோட தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசனை வச்சு நம்ம வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோங்கிற மாதிரி ஐயா ஜி.கே. வாசன் எங்கிட்ட பேசுறாரு, எங்கிட்ட தொலைபேசியில் பேசுறாரு, நேத்து எங்கிட்ட பேசினாரு. ஜி.கே. வாசன் அண்ணாவுடைய கட்சி நண்பர்கள் எல்லா யாத்திரையும் பங்கேற்கிறாங்க. நேற்று இருந்தாங்க, முந்தா நேற்று இருந்தாங்க, எல்லா இடத்துலயும். அதே போல எல்லா கட்சிகளும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி யாரையும் போய் பேசுங்கன்னா நம்ம சொல்லுங்க, நாம நம்ம வேலையை செய்யறோம். அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு எல்லா தலைவர்கள்ட்டையும் பரஸ்பர நட்பு இருக்கு. இப்படி எங்கிட்ட ஜி.கே. வாசன் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? இன்னொரு கட்சினால இன்னொரு கட்சிகிட்ட ஜி.கே. வாசன் பேசும்போது பேசாதீங்கன்னு நான் தடுக்க முடியுமா? பரஸ்பரமா அவர் எல்லாத்துக்கும் நட்பு மெயின்டைன் பண்றாரு. இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் 2 பேர் இன்னைக்கு வந்தாங்க, நீங்க பாத்தீங்க, ஏசி சண்முகன், தேவநாதன் யாதவ். அவங்களும் எல்லா கட்சிகிட்டையும் பேசுறாங்க. நான் நீங்க பேச வேண்டாம்னு தடுக்க முடியுமா? பரஸ்பரம் வேறு வேறு காலகட்டத்திலே கூட்டணியில் இருந்தவர்கள் பரஸ்பரம் நட்பு வச்சிருக்காங்க. நாங்கள் யாரையும் பேச வேண்டி சொல்லல. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு இவருடைய புரிதல் மோசமா இருக்கு, எந்த அளவுக்கு கற்றல் அறிவு குறைந்தவர்கள் இன்னைக்கு திமுக இருக்காங்க அப்படிங்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு உதாரணம். திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால், பிராமணர்கள் மட்டும்தான் கடவுள்கிட்ட போறாங்க, கர்ப்ப கிரகத்துக்குள் இருக்காங்க, அதனால சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம். 6 மாசம் கழித்து பிராமணர் அல்லாத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிராண பிரதிஷ்டை செய்யறார். இதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, இதையும் நாங்க எதிர்க்கிறோம். பிரதமருக்கு அங்க என்ன வேலை? அங்க சங்கராச்சாரியா தான் இருக்கணும், அந்த யாரு பிராண பிரதிஷ்டை பண்ண அவங்க தான் இருக்கணும், பிரதமர் போய் சேர்றதான் உட்காரணும். இதை கேட்டு அலுவலதா சிரிக்கிறதான்னு தெரியல. அண்ணா, சங்கராச்சாரியா 4 பேர்ல 2 பேர் கடிதம் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக சிங்கேரி மடத்தினுடைய சங்கராச்சாரியா அவரை பற்றி வெளிவந்த கருத்துக்கள் அனைத்தும் போய் முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம், எங்களுக்கு வேறு வேறு பணிச்சுமைகள் இருக்கிறது, நாங்கள் கனிந்த காலத்திலே தரிசனம் பண்றோம். இப்ப நீங்க சங்கராச்சாரியா இந்தியா முழுவதுமே நீங்க பாருங்க, பிரதமர் அவர்கள் சார்தாம், பிரதமர் அவர்கள் உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரர், பிரதமர் அவர்கள் நம்முடைய வாரணாசியினுடைய காசி விஸ்வநாதர், அங்கெல்லாம் சங்கராச்சாரியா போனாங்களாங்கன்னா, சங்கராச்சாரியா அவர்களை பொறுத்தவரை எங்கே போக வேண்டுமோ எப்பொழுது போக வேண்டுமோ அங்க போவாங்க. அவர்களுக்கு பிரவாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சங்கராச்சாரியார்கள் எல்லோருமே வருடத்திற்கு 6 மாத காலம் பிரவாசில் இருப்பாங்க, 3 மாத காலம் அவங்க கேந்திரத்தில் இருப்பாங்க, 3 மாத காலம் வேற வேற ஊர்ல லெக்சர் கொடுப்பாங்க. ஒரு சங்கராச்சாரியாருக்கு ஒரு ஸ்கெட்யூல் இருக்கு.